ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போன ஒரு போட்டி. இது ஹைதராபாத்துக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. பட் லக்னோவுக்கு ஒரு டூ ஆர் டை மேட்ச் தான். இந்த கேமில் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால அந்த பிளே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறதுல இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லக்னோ இந்த கேமில் தோற்றதுனால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் விட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. இந்த போட்டியில் யங்ஸ்டர்ஸ் 2 பேர் ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி விறுவிறுப்பாக மேட்ச் போணுச்சு. ரொம்ப த்ரில்லாகவும் போணுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா திரும்ப பழையபடி ஐபிஎல் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனப்போ அசால்ட்டாக 200 அடித்தாங்க. அதே மாதிரி இந்த முறையும் பார்த்தீங்கன்னா எல்லா அணிகளுமே இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 3 கேம், இந்த கேப்புக்கு பிறகு நடந்த 3 கேமுமே நல்லா விறுவிறுப்பாக போயிருக்கு. 200 கிட்ட அணிகள் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாஸ் ஜெயிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு லக்னோ பேட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் அந்த பவர் பிளேயில் அந்த முதல் 10 ஓவரில் கேம் பார்த்தீங்கன்னா லக்னோ பக்கம் இருந்துச்சு. ஆனால் அடுத்து வந்த பேட்டர்ஸ் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்படியே கேமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா 2 ஓப்பனர்ஸுமே நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. 115 ரன்னுக்கு தான் முதல் விக்கெட்டே விழுந்திருக்கும். மிச்சல் மார்ஷ் மற்றும் மார்க்ரம் 2 ஃபாரின் பிளேயர்ஸுமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. அதில் அதிரடியாக 2 பேருமே ஆடி கிட்டத்தட்ட 38 பந்தில் மார்க்ராம் 61, மிச்சல் மார்ஷ் 39 பந்தில் 65 நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடி இருக்காங்க. 2 பேருமே தலா 4 சிக்ஸர்களை பறக்க விட்டுருக்காங்க. கேமை சூப்பராக ஆரம்பித்து வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த பேட்டர்ஸ் அதை கொண்டு போகலை. ஏன்னா பூரன் மட்டும் தனியால் போராடினார். ரிஷப் பண்ட் சப்போர்ட்டுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை. 6 பந்தில் 7 ரன்னு. அதுலேயும் ரிஷப் பண்ட் அவுட் ஆன அந்த ஒரு தருணம் லக்னோ ஓனர் பயங்கரமாக அப்செட் ஆகிருப்பார். 27 கோடிக்கு ரிஷப் பண்ட் எடுத்திருக்காரு. ரிஷப் பண்ட் இந்த சீசனில் இந்த கேமோட சேர்த்து 12 போட்டியில் ஆடி இருக்காரு. அதில் ஒரே ஒரு முறை மட்டும் ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. மீதி எந்த போட்டியிலையுமே ஒரு 25க்கு மேலே அவர் ரன்கள் சேர்க்கலை. தொடர்ந்து ஒற்றை இலக்கத்தில் தான் அதிகமான போட்டியில் அவுட் ஆயிருக்காரு. டீமையும் சரியாக லீட் பண்ண மாட்டார். தனிப்பட்ட முறையிலையும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப போராக இருக்குது. இப்போ பண்ட் அவுட் ஆன அந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா ஓனர் ஒரு விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பண்ட் மட்டும் தான் சொதப்புறாரான்னு பார்த்தா பின்னாடி ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷர்துல் தாக்கூர் இந்த மாதிரி யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, கை கொடுக்கல. நம்ம பூரன் மட்டும் தனியாக போராடினார். 26 பந்தில் 45 அடித்தார். ஏதோ இவர் மட்டும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் செஞ்சுரி நெருங்கினார். அதனால் 205 அடித்தாங்க லக்னோ. இல்லைனா 180 அந்த ரேஞ்சிலே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. இல்லைனா ஓவர் முடிஞ்சிருக்கும். ஒரு வழியாக 205 அடிச்சிட்டாங்க. இப்போ இதில் நம்ம எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் போட்டு 49 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு. 50 போடுறதுக்கு இன்னும் 1 ரன் மட்டும்தான் பேலன்ஸு. பட் இருந்தாலுமே இந்த கேமில் ஹர்ஷல் பட்டேல் ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது ரொம்ப கம்மியான பந்தில் ஃபியூவஸ்ட் பாலில் 150 ஐபிஎல் விக்கெட்ஸ் எடுத்த பிளேயர்ஸ் வரிசையில் முதல் இடத்த ஹர்ஷல் பட்டேல் பிடிச்சிருக்காரு. 2381 பந்தில் 150 விக்கெட்டை ஹர்ஷல் பட்டேல் ஐபிஎல் எடுத்திருக்காரு. முந்தைய ரெக்கார்டு மலிங்காவோட தான் இருந்துச்சு. 2444 பந்தில் மலிங்கா ஐபிஎல்ல 150 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அந்த ஒரு ரெக்கார்டை இப்போ ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் நம்ம லக்னோ அணியில் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு 100க்கு மேலே அடித்தது எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா 210 ரன் நாட் அவுட்டு. இது டிகாக்கும் கேஎல் ராகுலும் 2022 அடித்தாங்க. அதேமாதிரி டிகாக்கும் கேஎல் ராகுலும் 2024 134 ரன் அடித்தாங்க. இவங்க டிகாக் ராகுலை தாண்டி வேறு எந்த ஒரு லக்னோ பேட்டருமே ஒரு பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங்கில் 100க்கு மேலே போனது கிடையாது. இவங்க 2 பேருமே இப்போ லக்னோ அணியில் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய வீரர்கள்னு பார்க்குறப்ப மிச்சல் மார்ஷும் மார்க்ராமும் அடித்த 115 அப்படிங்கிறது புதிய ஒரு ரெக்கார்டாக மாறி இருக்கு. ஸோ ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி 205 ரன் சேர்த்துட்டாங்க. அடுத்து ஹைதராபாத் இவங்கள விட அவங்க இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 72 ரன் ஓப்பனிங்கில் அந்த பவர் பிளேயில் அடிச்சிட்டாங்க. பவர் பிளேயில் எந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த கேமில் ட்ரேவிஸ் ஹெட்டு ஆடலை. அவருக்கு மாற்ற அதர்வா ட்ரைட் அப்படிங்கிற ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் 9 பந்தில் 13 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆனால் என்ன, அபிஷேக் சர்மா மற்றும் இசான் கிசான் இவங்க 2 பேரும் மேட்சை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பவர் பிளேயில் 72, பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 26 ரன். அதுவும் ரவி பிஷ்னாய் ஓவரில் அபிஷேக் சர்மா கண்டினியூஸாக 4 சிக்ஸர்களை பறக்க விட்டுருக்காரு. அபிஷேக் சர்மா பயமே இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப சர்வசாதாரணமாக அடிக்கிறாரு. 18 பந்திலே பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. இன்னும் ட்ரேவிஸ் ஹெட் சப்போர்ட் பண்ணலை. ட்ரேவிஸ் ஹெட் ஒரு வேளை இந்த கேமில் இருந்து அவரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் வேறு மாதிரி மேட்ச் போயிருக்கும். பட் அபிஷேக் சர்மா அந்த மாதிரி ஹாஃப் செஞ்சுரி போட்டாலுமே கூட அவரால் அதை செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ண முடியலை. 20 பந்தில் 59 ரன்னுக்கு அவுட் ஆகிருப்பார். 4 4 அடிச்சிருப்பார், 6 6 அடிச்சிருப்பார். இவர் அவுட் ஆன சமயத்தில் தான் கதையே மாறுச்சு. ஏன்னா இவர் டிக்வேஷ் ராத்தி ஓவரில் அவுட் ஆகிருப்பார். இந்த டிக்வேஷை பொறுத்த வரைக்கும் நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணுவார். ஒரு பிளேயர் அவுட் ஆகி
ஆகிட்டார்னா. அந்த மாதிரி இவர் வந்து நோட் புக் செலிப்ரேஷன் அபிஷேக் சர்மாவை பார்த்து வந்து பண்ணியிருப்பார். ஆல்ரெடி அபிஷேக் சர்மா இந்த அடி அடித்ததுனால அவர் மேலே மொத்த டீமுமே வந்து கொஞ்சம் கொலகானில் தான் வந்து இருந்திருப்பாங்க. அதனால் வந்து நம்ம டிக்வேஷ் ராத்தி வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணியிருப்பார். அவர் அந்த மாதிரி பண்ண உடனே அபிஷேக் சர்மா காண்டாயிட்டார். டிக்வேஷ் ராத்தியுமே அபிஷேக் சர்மா பார்த்து கையெல்லாம் வந்து ஆட்டி ஒரு மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி பண்ணியிருப்பார். இதை பார்த்துட்டு அபிஷேக் சர்மா வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பார். டிக்வேஷ் ராத்தியும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு 2 பேரும் ஒருத்தர் அடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மொத்த லக்னோ டீமும் வந்துட்டாங்க. டிக்வேஷ் ராத்தியை பாதி பேர் பிடிக்கிறாங்க, அபிஷேக் சர்மா பாதி பேர் வந்து கிளம்ப சொல்கிறாங்க. நடுவர்களும் உள்ள தலையிட்டு வேணாம்ப்பா, பிரச்சனை வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷேக் சர்மா அனுப்பி வச்சுருப்பாங்க. அப்போ போகிறப்ப அபிஷேக் சர்மா சும்மா இல்லை, டிக்வேஷ் ராத்தி வந்து கொஞ்சம் முடி நீளமாக வச்சுருப்பார். அப்போ வந்து முடி அறுக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி வந்து முடியை பிடிச்சி பின்னாடி வந்து காமிச்சு அவரும் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காண்ட் ஏற்றிட்டு தான் வந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் ஹென்ரிச் கிளாசன் மற்றும் கமிண்டோ மெண்டிஸ் இவங்க 2 பேரும் வந்து கேமை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த கமிண்டோ மெண்டிஸ் வந்து அவர் நல்ல ஒரு கரெக்டான இடத்துல அவர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தான் உள்ளே வரணும், பட் அவருக்கு முன்னாடியே கமிண்டோ மெண்டிஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் கிளாசனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடினார். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த கேமில் ஜெயிச்சதன் மூலமாக எஸ்ஆர்எச் அணி பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் இல்லை. இப்போ இந்த போட்டி முடிவில் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏற்படலை. ஏன்னா ஹைதராபாத் வந்து 8வது இடத்துல இருக்காங்க, சேம் 8வது இடத்துல தான் இருக்காங்க. முன்னாடி வந்து 11 கேமில் ஆடி 7 பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து 12 கேமில் ஆடி 9 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. பட் பொசிஷன் வந்து மாறல, அதே 8வது இடம் தான். இன்னொரு புறம் வந்து 7வது இடத்துல லக்னோ அப்படியே கண்டினியூ ஆகுறாங்க. லக்னோ பொறுத்த வரைக்கும் 11 கேமில் ஆடி 10 பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அடுத்து நடக்கிற அந்த 3 கேம், இந்த கேமோட சேர்த்து 3 கேம்லேயும் ஜெயிச்சா மட்டும்தான் 16 பாயிண்ட் வந்து போக முடியும். லக்னோ ஜெயிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரன் ரேட்டை ப்ளஸுக்கு கொண்டு வரணும். இப்போதைக்கு -0.4 இருந்தாங்க இந்த போட்டிக்கு முன்னாடி வரைக்கும். இப்போவுமே வந்து ரன் ரேட் வந்து ப்ளஸுக்கு வந்து போகலை. சேம் டைம் வந்து 12 போட்டியில் ஆடி 10 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் அடுத்து 2 கேம் மட்டும்தான் வந்து லக்னோவுக்கு வந்து இருக்குது. அந்த 2 கேமில் அவங்க ஜெயிச்சாலுமே கூட அதிகபட்சம் அவங்களால 14 பாயிண்ட் மட்டும்தான் வந்து வாங்க முடியும். ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் டேபிளில் மும்பை வந்து 14 பாயிண்டோட ரன் ரேட் ப்ளஸோடு வந்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து இப்போதைக்கு லக்னோவும் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பிளே ஆஃபுக்கான ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா மும்பை இந்தியன்ஸா டெல்லி கேபிட்டல்ஸா இந்த 2 டீமில் எந்த டீம் வந்து 4வது அணியாக வந்து உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக வந்திருக்கு. அந்த வகையில் வந்து மும்பை அணியை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்து மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையான ஒரு போட்டி இருக்குது. அதில் மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலே மும்பை கம்ஃபர்டபுளாக 16 பாயிண்ட் வாங்கி ரன் ரேட் அடிப்படையில் கண்டிப்பாக உள்ளே வந்து போயிடுவாங்க. ஸோ லக்னோ வெளில போனது மும்பை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.